அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, குடியாத்தம் மகேந்திரா தீம் பார்க் வீடியோ செகண்ட் பார்ட் தான் இது. இது எல்லாமே இந்த நீச்சல் குளத்துல இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த பார்ட்டு. இப்ப அடுத்ததான் இந்த இடத்துல இவங்க எல்லாம் என்னென்ன பேசிக்கிட்டாங்க. இவங்க 3 பேரு கால் கிட்ட மட்டும் அவ்வளவா மீன்களும் எதுவுமே பண்ணல. என்னுடைய தங்கச்சி பையன் கால்ல மட்டும் எல்லா மீனும் இருக்கு. இப்ப நடுவுல இருக்கிற என்னுடைய தங்கச்சி பொண்ணு அடிக்கடிக்கு கால் வெளியே எடுத்து மறுபடியும் தண்ணி உள்ள ஊற்றுது. அப்படி ஆகும் பொழுது, இந்த பக்கம் இருக்கிற இந்த 2 பேருக்குமே அந்த மீனு அது கால டச் பண்ணும்போது எல்லாமே கலைஞ்சு போயிடுது. உடனே இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாரி திட்டுறது. உடனே அவங்க, நான் கலைச்சேன். அதுக்கு தான் கலைச்சு விட்டேன். இப்படியெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சண்டைன்னா சும்மா சண்டை தான். ஆனா எங்க தங்கச்சி பையன் சொல்றது, பேசாம கைய கூட விட்டுட்டா கைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடைச்சிரும். எல்லா மீனும் என்கிட்ட தான் இருக்குது. அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இது எவ்வளோ நேரம் அவங்க இருந்தாங்கன்னு தெரியல. பாருங்க. இவங்கெல்லாம் இந்த தம்பி ஏன் இந்த மாரி சின்ன சின்ன சண்டைகள்னா வீட்ல எல்லாம் எப்படியெல்லாம் இருப்பாங்க. இவங்களெல்லாம் எப்படி மெயின்டெயின் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்கன்னே எனக்கு தெரியல. ஏன்னா, நல்லாவே இருப்பாங்க. திடீர்னு சண்டை மாட்டிக்குவாங்க. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க. 3 பேரு கீழவே போல குதிச்சிருக்கலாம். ஆனா இவங்க 3 பேரும் அங்க போயிட்டு இது போல குதிச்சுட்டு இருந்தாங்க. என்னுடைய தங்கச்சி சொல்லிட்டு இருந்தாங்க. தனித்தனியா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தர்ஷினிக்கு மட்டும் ஏதோ உடம்பு முடியல. கிரீன் கலர் ட்ரெஸ். அவங்களால எல்லாரு கூடயுமே விளையாட முடியல. இருந்தாலும் இவங்க 3 பேரும் நாங்களும் எப்படியாச்சும் குதிப்போம் அப்படின்ட்டு. இது போல 3 பேருமே குதிக்கும்போது கரெக்ட்டா இருக்கிறாங்க. ஆனா தனித்தனியா இருக்கும்போது அவங்களால முடியல. அது சின்னது எகிறி எகிறி குதிக்குது பாரு வர்ஷினி. அது எங்கேயோ தானா போயினுக்குது. எனக்கு அது ஒரு பயம். ஐயோ! அது மெலிசா இருக்குது. இப்படி எகுறுதே அப்படின்ட்டுன்னு. எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு வந்தாங்க. ஆனா எங்க எகிறி மொத்த பேரையும் எழுந்து கீழ விழுந்துருவாங்களோன்ட்டு நானு உண்மையாவே வீடியோல பயந்துட்டேன். ஆனா இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியல. வீடியோ பார்த்த பிறகு ஐயோ! குழந்தைங்க விழுந்துற போறாங்க அப்படின்னு. நான் இவ்ளோ பெரிய பசங்க ஆயிட்டும் இவங்கள எல்லாரையுமே குழந்தைங்க தான் சொல்லுவேன். என்னுடைய தங்கச்சி பசங்களும் சரி, என் தம்பி பசங்களும் சரி. எல்லாரையுமே நான் இவ்ளோ பெரிய பசங்களாயிட்டும் குழந்தைங்க தான் சொல்லுவேன். எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க. இன்னுமா அதுங்கலாம் குழந்தைங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அதுங்க எல்லாமே எனக்கு குழந்தைங்க தான் அப்படின்ட்டு சொல்லிருவேன். இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு என்னுடைய 2 தங்கச்சிங்களும் சிரிச்சது சிரிச்சபடியே இருக்கிறோம். என்னாத்துக்கு போனோம் அவங்க? தேவையா? ஐயோ! ஏய் நடுவுல நில்லுங்க. இதேதான் இவங்க கீழ இருந்துட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. அடுத்ததான் இந்த கேம் பாருங்க. இந்த கேம் எனக்கே எதுக்கு இவங்க போனாங்கன்ற மாரி ஆயிடுச்சு. ஆனா அந்த காசு அவங்க குடுத்ததுக்கு அந்த ரோலர் மாரி அவங்க கரெக்ட்டா சுத்தி மட்டும் விட்டுட்டாங்க. இப்ப நடந்து சொன்னாங்க. மெதுவா போங்க அப்படின்னு. அங்க எங்க மெதுவா போற மாரி இருக்கு. அப்படின்ட்டு சொன்னேன். நடக்கவே முடியல எங்களால அப்படின்னு சொன்னாங்க. "பார்த்து போ" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். இப்ப பாருங்க. உட்காந்துட்டாங்களா? எழுந்துக்கவே மாட்டாங்க. அப்படியே தான் இருக்கிறது. இதுக்கு எதுக்கு உள்ள போனோம்? எங்க தங்கச்சி பையன் நிதிஷ் திட்டிட்டே இருந்தான். எதுக்கு தான் போனாங்க அப்போ? ஒரே டைம் அத எழுந்தாங்களா, அதுக்கப்புறம் அவங்களால எழுந்துக்க முடியல. இப்படி எழுந்து எழுந்து உட்கார்றதுக்கு அவங்க இங்க வெளியில எங்கேயாச்சும் சேர்ல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா எனக்கும் இத பார்க்கும்பொழுது ஒரு சிரிப்பு வருது. ஏதோ வாங்குன காசுக்கு அவங்க அந்த ரோலர கரெக்ட்டா சுத்தி முடிச்சுட்டாங்க. இவங்களும் அது உள்ள இருந்துட்டு வந்துட்டாங்க. நான் இறங்கி அடுத்தது வந்துருவாங்கன்ட்டு தான் நெனச்சேன். அப்புறம் பார்த்தா தர்ஷினி அந்த பக்கமா போயிட்டு இருக்கு. சரி ஒருவேளை அந்த பக்கம் தான் வழி போல இருக்கு அப்படின்ட்டு நான் நெனச்சுட்டேன். சரி இது வரலாம்ல. இது ஏன் சந்தனா அங்க நின்னுட்டு இருக்குன்ட்டு நானு பாத்துட்டு இருந்தேன்.
இந்த குட்டி பசங்களும் அவங்க ஏதோ பண்ணவே நான் ஏதோ இருக்குன்னு அப்புறம் பார்த்தாதான் தெரியுது. மறுபடியும் இது போல சுத்த ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் இந்த ஆக்ஷன் மட்டுமே குடுத்தாங்க. என்னுடைய பெரிய தங்கச்சி இவங்க பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அவ்ளோ சத்தமா சிரிச்சுட்டு இருந்துச்சு. பேக்கிரவுண்ட்ல எல்லாம் சவுண்ட் எல்லாம் அதிகமா இருக்கிறதால தான் நான் என்னுடைய வாய்ஸ் எல்லாம் குடுத்து உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடியுது. செகண்ட் பார்ட். நான் இந்த இடத்துக்கு போய் பார்க்கலனாலும், நானே எல்லா இடத்துலயும் போய் பார்த்த மாரி எனக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்க எல்லா இடத்தையும் பார்த்துட்டு எனக்கு வீடியோ அனுப்புனதுக்கு அவங்க எல்லாருக்குமே தேங்க் யூ. இப்படியெல்லாம் ஒரு இடம் இருக்கான்றது எனக்கு இன்னமும் ஆச்சரியமாவும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.